சோ என்ன கேரக்டர் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மெயின் கேரக்டர் அவ்வளவுதான், அதை தாண்டி சொல்ல மாட்டேன். ஒரு 3-4 படம் போகுது. 3-4 ஓகே. அஜித் சாரோட படத்துல எல்லாம் கமிட் ஆயிருக்கிறதா கேள்விப்பட்டோமே. சாமி முன்னாலதான் சாந்தமா இருக்கணும், சாக்கடை முன்னால இல்ல. நான் ரெடி தான் வரவா, அண்ணா எருகி வரவா. ரொம்ப வந்து பந்தா பண்றீங்கன்னா வெளியில கேள்விப்பட்டோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அந்த அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். மாற்றத்துக்கெல்லாம் நான் வந்து சோஃபா கொடுத்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு 30,000 ரூபாய் மணி கொடுத்தேன். லாஸ்ட்ல சொன்ன நீ ஃபியர் ஃபர்னிச்சர் வாங்க, பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா, படத்தை விற்க சொன்னா நீ இதை வித்துட்டேன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்னா வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க, பத்திரிக்கை தர மாட்டாங்க, எது தரும். அவ்வளவு தேடி வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சு தேடி வராங்க. மூன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் அவங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க நிஃபியா ஃபர்னிச்சரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கக்கூடிய, எல்லாராலையும் சோசியல் மீடியால அன்பா பாசத்தோட சோஃபா பாய்ன்னு சொல்ற முகமது ரசூல் அவர்கள் தான் நம்மளோட இருக்கிறாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சோ உங்களை மாதிரி ஓப்பனிங் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி பிராக்டிஸ் எல்லாம் பண்ண, அந்த மாதிரி வரவே இல்லை. நீங்க உங்களுடைய ஸ்டைல் அந்த ஓப்பனிங் கொடுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, இன்டர்வியூல இருக்கோம், மூன் டிவி இன்டர்வியூல இருக்கோம். வாங்க பாக்கலாம். முகமது ரசூல் அவர்கள் ஒரு ஆக்டரா இப்ப மாறிட்டாரு. சோ ஆக்டரா ஆனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? உங்களோட டெய்லி ரொட்டீன் பத்தி சொல்லுங்க. டெய்லி ரொட்டீன் வந்து இப்ப கடைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா வரேன். இப்ப ஷூட்டிங் நிறைய இருக்கனால ஷூட்டிங்கும் பாத்துக்கிட்டு கடையும் பார்த்து ஸ்கூல்லையும் பாக்குறேன். அதனால ஸ்கூல் எப்படி மேனேஜ் பண்றீங்க? படிக்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கு? நைட் ஸ்கூல் நைட்ல இருக்காதே? இல்ல, நைட்ல படிப்பேன். படிக்கிறது ஓகே. ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் அதுவும் பாத்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு லீவ் போடாம போடுறீங்க? லீவ் போடாம போறேன், சில டைம் முடியாம லீவ் போறேன். ஓகே. அப்ப ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க? இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி, என்ன படிப்பை பத்தியும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி லீவ் போடும்போது அந்த மாதிரி ஏதாவது சொல்றதெல்லாம் இருக்குதா? சொல்றாங்க, படிப்பையும் பாரு இதையும் பாத்துக்கோன்னு சொன்னாங்க. சோ என்ன கேரக்டர் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது? மெயின் கேரக்டர். மெயின் கேரக்டர் அவ்வளவுதான், அதை தாண்டி சொல்ல மாட்டேன். மெயின் கேரக்டர் தான். என்ன கேரக்டர்? என்ன மாதிரி? ஒரு பையன். இதே சோஃபா பாய் தான். சோஃபா பாயாவே தான் பண்றீங்களா? ஃபர்னிச்சர் ஷாப்ல இருக்கிற மாதிரியே தான்? இல்ல, சோஃபா பாயா பண்றேன். நம்மள குழப்பி விடுற வேலையை மட்டும் நல்லா பண்றீங்க, அது மட்டும் தெரியுது. ஓகே, ரிவீல் பண்ண கூட சொல்லிட்டாரோ? ஆமா ஆமா. சோ சோஃபா பாய் என்கின்ற முகமது ரசூல் அவர்கள் இப்போ நடிக்கக்கூடிய படங்கள் எத்தனை இருக்குது? ஒரு 3-4 படம் போகுது. 3-4 அப்ப எப்படி ஸ்கூலுக்கு போறேன்னா அதுதான் நான் கேக்குறேன். எப்பயாவதுதான் தவிர்க்க முடியாத நேரத்துல மட்டும் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றீங்க. எப்படி ஒரு படம் இருந்தாலே ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் லீவ் போடுற மாதிரி வரும். சோ எப்படி 3-4 படத்துல கமிட் ஆகி கரெக்டா போறீங்க? அது எல்லாமே லீவ் டேஸ்ல வருது, அந்த மாதிரி வருது. சில டைம் ஸ்கூல் டேஸ்ல வருது. எல்லாத்தையும் பார்த்து மேனேஜ் பண்ணி போலாம். ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது வந்து விக்னேஷ் சிவனுடைய படம். அது தவிர்த்து வேற என்ன படத்துல நடிக்கிறீங்க? ஒரு 3-4 படம். அது சொல்லக்கூடாது சொல்லிருக்காங்க. யாருன்னு கூட சொல்லக்கூடாதாமா? யாருமே சொல்லக்கூடாது. கண்டிப்பா அது படம் வரப்போகுது. எல்லாம் பார்த்து. ஓகே. அதுக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. அஜித் சாரோட படத்துல எல்லாம் கமிட் ஆயிருக்கிறதா கேள்விப்பட்டோமே. இல்ல ஆமாவா இல்லையா? இப்படி இல்ல தலையாட்டுது. இல்லையா? உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசுற மாதிரி இருக்குது. இல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு மட்டும் சொல்லுங்க, யார்கிட்ட இல்ல, அது புரளி இருக்கும், புரளியா இருக்கும். சோ உங்களுக்கு இப்ப நீங்க இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாக்குறீங்க, அவங்களோட நிறைய போட்டோஸ் எடுக்கிறீங்க, அவங்க எல்லாம் பேசி இருக்கிறீங்கல்ல. இவரோட நான் கண்டிப்பா பாக்கணும், எப்படியாவது இவரு கூட ஒரு போட்டோ எடுக்கணும் நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு செலிபிரிட்டி? விஜய் அண்ணா. விஜய் அண்ணா அவ்வளவு பிடிக்குமா? ஓகே. அவருடைய படத்துல இருந்து ஏதாவது ஒரு டைலாக் பேசி காட்டுங்களா? சாமி முன்னாலதான் சாந்தமா இருக்கணும், சாக்கடை முன்னால இல்ல. அடங்கப்பா, அதே பவர், அதே ஜோஷோட. ஓகே. விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பேசுவீங்க? நான் ரொம்ப ஃபேன் தான் உங்களுக்கு. அவர் பதிலுக்கு நான் ஃபேன் பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குமா? ஓகே. அவருடைய படத்துல எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஒரு 2 லைன்ஸ் பாடலாமே. நான் ரெடி தான் வரவா, அண்ணா எருகி வரவா, தன்னடிக்கிற பரலடிக்கிற நாடவா, தன்னடிக்கிற தீப்பந்தம் நான் ஏத்தட்டா. ஓகே, சோ ஸ்வீட். நாங்க ஒரு சில விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். நீங்க வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சதுனால பயங்கரமா ஸ்கெடியூல் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? வெயிட் பண்ண வச்சுட்டு தான் வரீங்களா?
நீங்க வந்து கரெக்டா எனக்கு இந்த டைம்ல தான் போகணும், எனக்கு வந்து இவ்வளவுதான் டைம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப வந்து பந்தா பண்றீங்கன்னு வெளியில கேள்விப்பட்டோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் அது ஸ்டடிஸ்ல போறோம்ல, அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுது ஒரு 2 hour. அதனால இந்த இந்த வேற ஏதாவது ஸ்டெடியூல் சொல்லி வச்சா அது கொஞ்சம் லேட் ஆயிடுது. அதுதான் காக்க வைக்கணும்னா என்னன்னா இல்ல, வர முடியல அதனாலதான். இல்ல உங்களை யாராவது சொல்லி இருக்காங்களா ரொம்ப பந்தா பண்ற பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு? அப்படிலாம் யாருமே சொன்னது இல்ல. யாருமே சொன்னது இல்லையா? சொன்னதே இல்லையா? டெஃபினெட்லி நாங்க கேள்விப்பட்டோமே, யாரும் பந்தா பந்தான்னு வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ரசூல் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டோமே. நான் இப்பவுமே பந்தா காட்ட மாட்டேன். அப்படியா? ஷூரா? ஓகே. சோ நீங்க நிறைய பேரோட இப்ப ரீசெண்டா கூட விக்னேஷ் சிவன் அவங்களுடைய படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அது நீங்களாவே பண்ணதா இல்லனா அங்க யாராவது சொல்லி பண்ணீங்களா? நானா பண்றது. அங்க அந்த மாதிரி அந்த விக்கிற மாதிரி உங்க வீடியோல பண்ற மாதிரி பண்ணது அவரு கிட்ட கேட்டுட்டு பண்ணீங்களா இல்ல சடனா எல்லாரும் உட்கார்ந்து கூட அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்களா? அவர்கிட்ட கேட்டுதான். என்ன சொன்னாரு அவரு அப்புறம் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா? சூப்பர். படத்தை விற்க சொன்னா அவங்க பர்னிச்சரை வித்துட்டியான்னு சொன்னாரு. லாஸ்ட்ல சொன்ன நீ ஃபியா பர்னிச்சர் வாங்க, பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா, படத்தை விற்க சொன்னா நீ இதை வித்துட்டேன்னு சொன்னாரு. ஓகே, அங்க நிஃபியாக்கு பதிலா நீங்க எல்ஐசி போட்டிருக்கணும். அது ஓகே. சோ பிரதீப்போட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அவரோட இப்ப ஷூட்டிங்ல எல்லாம் இருக்கும்போது? நல்ல ஜாலி டைப் தான். அவரு வந்து ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசினாரு. பேசும்போது நாங்கெல்லாம் சின்ன வயசு கோலி விளையாண்டு நீ இப்ப இந்த மாதிரி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றேன், அதே பெரிய விஷயம், ரொம்ப உனக்கு பிடிக்கும்னு சொன்னாரு. அவருடைய படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? கோமாளி, லவ் டுடே பாத்துருக்கீங்களா? ஓகே. யார்கிட்ட பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு? நயன்தாரா அவர்களை பாத்தீங்களா? அதான் ஆடியோ லான்ச்சுக்கு வீடியோவே எடுத்துக்கணும் அண்ணாட்ட கேட்டேன். அண்ணா சொன்னாங்க ஆடியோ லான்ச்சுக்கு வீடியோவே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஓ, இப்ப அதனால இன்னும் பாக்கல. வெயிட்டிங். அவங்கள பார்த்ததும் டபால்னு ஒரு வீடியோ போட்டுற வேண்டியது அதானே. எப்ப அந்த வீடியோ வரும் நாங்களும் பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிறோம். சோ வேற யாரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைச்சது? ராகவலான்னு சொன்னா. என்ன சொன்னாரு? அவரு கூட நிறைய டைம் கிடைச்சது பேசுறதுக்கு. ஓகே. சோ அவர் என்ன சொன்னாரு? உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்காராமா? என்ன சொன்னாரு? ரொம்ப அவரும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. மாற்றத்துக்கெல்லாம் நான் வந்து இது சோஃபா கொடுத்தேன். இது என்னால முடிஞ்ச அளவுக்கு 30,000 ரூபாய் மணி கொடுத்தேன். ஓ, ஓகே. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சூப்பர். சோ அதுக்கு என்ன சொன்னாரு? என்னப்பா இந்த சின்ன வயசுலயே உனக்கு இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச ராகவ இந்த காப்பு கொடுத்தேன். ஜாலி ஆயிட்டார், சந்தோஷமா ஆயிட்டார். செம ஜாலி ஆயிட்டாரா? ஓகே. அவரோட சேர்ந்து ஒரு வீடியோ? அவரோட சேர்ந்து வீடியோ ஓகே நான் போடுவேன். ஓகே. அப்ப எடுத்து வச்சிருக்கீங்க? போடுவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாக்கலாம். அப்ப ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்கீங்க அவரோட? இப்ப படத்துல அப்ப நடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ வரும். கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா நடிப்பேன். கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா நடிப்பேன். ஓகே. வேற யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? விஜய் அண்ணாவோட அம்மா பாத்துருக்கேன். சோபா மேம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களும் ஜாலியா பேசுனாங்க. அவங்களே அந்த டைம்ல வந்து நான் சோஃபான் நான் சோபான்னு சொல்லிட்டேன். என்னோட பேரை மாத்தி விட்டியப்பான்னு சொன்னாங்க. ஜாலியா பேசுனாங்க. சொன்னி அவங்க கிட்ட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க வந்துட்டு விஜய் சார் தான் சொன்னேன். அவங்க கண்டிப்பா பேசுற டைம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஓ சூப்பர். சோ அவங்க மட்டும் இல்லாம சீமான் சார் எப்பவுமே வந்து பயங்கரமா பேசக்கூடியவர். அவர் கூட எப்படிப்பா பேசினேன்? அவருக்கு அதுக்கு அந்த டைம்ல அவர் வருவாரு எனக்கே தெரியாது. ஆனா திடீர்னு அந்த படத்துல அவர் இருக்காதுன்னு சொன்னாங்க. சந்தோஷமாயிட்டார். ரொம்ப ஜாலி டைப்பு. என்னோட கூட பிறக்காத அண்ணா மாதிரி இருந்தார். ஜாலியா பேசுறாரு என்று சந்தோஷமா இருந்தாரு. அவர் கூட பண்ணது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். கூட பிறக்காத அண்ணன் மாதிரி சொல்லக்கூடாது, அங்கிள் மாதிரி சொல்லணும். அப்பா மாதிரி, பெரியப்பா மாதிரி, சித்தப்பா மாதிரி சொல்லணும். அவங்க என்ன வயசு, உங்களுக்கு என்ன வயசு? இது இருந்தாலும் அண்ணா அண்ணா மாதிரி தான். ஓகே. காமனா யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது. சோ எல்லாருமே அண்ணா அக்கான்னு சொல்லிடலாம், வயசு வித்தியாசம் இல்லாம. ஓகே. பட் ஆனா நீ ரொம்ப பெரியவனா தெரியவல்ல, அண்ணா அக்கான்னு சொல்லிட்டீனா அவங்களெல்லாம் அண்ணா, பெரியவங்க எல்லாம் அண்ணா அக்கான்னு சொல்லும் போது அதெல்லாம் கன்சிடரே பண்ணல. ரொம்ப ரொம்ப தொட்டுக்கலாமா? ரொம்ப ரொம்ப சமத்து பிள்ளையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்ததுல இருந்து இது பண்ணி பாக்கணும்னு ஆசை. சோ அதனால தான் பெர்மிஷனோட. செம கியூட்டா இருக்குது. உன்னை யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு எல்லாம் கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணி இழுத்து விட்டாங்க. யாரு? அது விஜய் டிவில மாக்கா பண்ணா, பிரியங்கா அக்கா எல்லாம் எழுதிருக்காங்க. ஓகே. வேற யார் படத்துல நடிக்கும் போது ஹீரோ இல்ல ஹீரோயின் அந்த மாதிரி? பிரதீப் ரங்கநாதன் அண்ணாவும் இழுத்தாரு. அவருக்கு இல்லவே இல்லன்றதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. விஜய் அண்ணாவும் இழுத்தாரு. நிறைய பேர் இழுத்துருக்காங்க. இழுத்து உடனே பெருசாயிருச்சா? ஆனா ஒரு தடவை பண்ணும் போதுல வலிக்கும்ல, ஏயா இப்படி இருக்குது என் கண்ணு, எல்லாரும் போற வரவங்க எல்லாம் பண்ணிட்டு போறாங்களே, எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
அப்பெல்லாம் ஃபீல் பண்ணேன். ஜாலி சந்தோஷமா தானே பண்றாங்க, ஜாலியா தான் இருக்கும், ஆனா வலிக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி எந்த ஹீரோயின் பண்ணிருக்காங்க? மணிமேகலை அக்கா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் செட்டி அக்கா பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப எவ்வளவு உஷாரா நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லாதவங்களத பத்தி சொல்லிடக்கூடாதுன்னு தானே யோசிச்சு யோசிச்சு பேர சொல்ற. இல்ல இல்ல தெரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து வேற யாராவது சொல்லிட்டோம்னா அப்போ அவங்களோட படம் பண்றியான்னு கேட்டுற போறேன்றதுக்காக யோசிச்சு யோசிச்சு சொல்றேன்றது இப்பவே புரிஞ்சிருச்சு. கரெக்டா? மைண்ட் வாய்ஸ கேப்சர் பண்ணிட்டேனா? பர்டிகுலரா யாராவது ஒருத்தர் சொல்ற மாதிரி ஏதாவது மறக்க முடியாத சம்பவம்? கேரளால இருந்து ஒருத்தவங்க ஃபேமிலி வந்தாங்க, ஃபேமிலியோட ஸ்கூல் லீவ்ல வந்தாங்க. என்ன பாக்கணும்னு கேரளால இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அவங்களே கார் எடுத்துக்கிட்டு வந்தாங்க என்ன பாக்கணும். அப்ப அடுத்து மலையாள படத்துலயும் பாக்கலாமா? பாக்கலாம். அப்ப கமிட் ஆயிருக்கியா? இல்ல பாக்கலாம். உண்மை வந்துருச்சு, அவ்வளவு வேகமா இல்லடா பாக்கலான்னு வராத. அப்ப தமிழ் படம் மட்டும் இல்ல, மலையாள படமும் இப்ப லைன் அப்ல இருக்குது. வந்து சொல்லலனாலே எங்களுக்கு நிறைய படத்தினுடைய எதுவெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது. சோ லைட்டா கொஞ்சோண்டு மலையாளத்துல யார் கூட நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லிட. அஜு சார், அஜு வர்கீஸ். ஓகே, வேற தமிழ்ல வந்து நிறைய பேர். அப்ப கன்ஃபார்மா வந்து தலையோட ஒரு படம் இருக்குதுன்றது மட்டும் தெரியுது. ஐ திங்க் விஜய் சேதுபதி, தல, அஜித், அப்புறம் விஜய் சாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போல இருக்கு. கண்டிப்பா அது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ரொம்ப கான்பிடென்டாவே வந்து சொல்றாப்ல. ஓகே, மலையாளம் இந்த பக்கம் போனாலும் தமிழ்ல ஒண்ணு வேற யார் சொல்ல? தனுஷ். தனுஷோட அடுத்த படத்துல நடிக்கிறீங்க. ஓகே, சோ அப்புறம் தனுஷ் சொல்லியாச்சுன்னா அப்ப சிம்பு. ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் ஹீரோ எல்லாரோடயும் வந்து நீங்க நடிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ இப்ப வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது, வீடியோ ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது, ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து பிரபலமா ஆகுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல. அப்பா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு பண்ணது, இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் ஆன ஹிட் ஆகுது. ஓகே, சூப்பர். அண்ட் அது வந்து இப்படி நம்மள வந்து அப்படியே கொஞ்சம் ஆக்டிங் கரியருக்கும் கொண்டு போகணும்னு நினைச்சீங்களா? எதுவுமே நினைக்கல, அப்பாக்காக தான், வெறும் அப்பாக்காக தான் போட்டேன். அது இந்த அளவுக்கு கடவுளாலதான் இந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஓகே, சோ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பிரபலங்கள் எல்லாம் பாக்குறீங்கல்ல, ஆக்சுவலி உங்களையும் வந்து பொதுமக்கள் எல்லாரும் செலிபிரிட்டின்றாங்க. சோ நீங்க மத்த பிரபலங்களை பாக்குறதுக்கோ இப்ப உங்களே வந்து ஒரு பிரபலம் அப்படின்ற மாதிரி பார்த்து எல்லாரும் பிரமிக்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் ஒரு எப்படி சொல்ல தெரியல. என்ன வந்து எல்லாரும் என்ன பாக்க, எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது மக்கள் சப்போர்ட் தான். அவங்க மட்டும் ஏதோ ஒரு பையன் கத்தின்னு இருக்கான்னு நினைச்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம இல்லைன்னா இந்த அளவுக்கு இருந்து இருக்காது. மக்கள் சப்போர்ட், அப்புறம் அல்லாவோட இது எல்லாமே இந்த மாதிரி ஷோஸ் இந்த மாதிரி இன்டர்னால நான் வெளியே தெரியல. நம்மள தேவையில்லாம வந்து கீழே கமெண்ட்ஸ்ல தேவையில்லாம பேசுறது, ட்ரால்ஸ், மீம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் பெரியவங்களே அதை ஹேண்டில் பண்றது கஷ்டம். நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் பேட் கமெண்ட்லாம் வந்து அதுக்கு வீடியோ அழுது போட்டேன். அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து போன் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீ ஏன்பா கஷ்டப்பட, நாங்க இருக்கோம். அது அவங்க பேட் கமெண்ட் போட்டவங்களும் இவங்க திட்டுறாங்க. அப்போ மக்களே சப்போர்ட் இருக்கும்போது நம்மளுக்கு ஏன்? அப்பா சொல்றாரு, நீ நிறுத்திருப்பா, அதெல்லாம் இல்ல பண்ணாத பண்ண. அப்பா சொன்னாரு, அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மக்கள் சப்போர்ட் இருக்கு, அதனால பண்ணலான்னு சொன்னேன். இப்போ உங்களை வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க, பேசுறாங்க, நிறைய செலிபிரிட்டிஸோட ஈஸியா நீங்க பேச முடியுது. பட் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சின்ன வயசுல உங்களுடைய ஃபேமிலி இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர் உங்களை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்திருக்கும்? நிறைய நடந்திருக்கு. அப்போ உங்களுடைய அந்த இந்த கடையை மெயின்டைன் பண்ணணும், இந்த கடையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ன்றதுலாம் எந்த விஷயம் உங்களை ஆழமா உங்க மனசை காயப்பட்டதுனால எப்படி நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்க? ஐ மீன் அப்பாக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லி. அப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல சாப்பிட கூட கஷ்டப்படுவாரு ரொம்ப. அப்பா ரொம்ப கஷ்டம், ஃபேமிலி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை பார்த்து நான் அப்போ யோசிச்சேன். இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா என்ன சாப்பாடு நம்மளுக்கே தெரியுது. அந்த எனக்கு என்ன பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணும். நம்ம சாப்பிடுறது நல்லா, அப்புறம் சாப்பிடாதவங்களா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் நிறைய சாப்பாடு எடுத்துட்டு போய் தரணும். அந்த மாதிரி எனக்கு நல்லா தோணுது. இல்ல ஓகே, இப்ப மத்தவங்களுக்கு நீங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது சூப்பரான ஒரு விஷயம். ஆனா நீங்களே சின்ன வயசுல சாப்பிடுறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லி இருக்காங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்போ ஏன்டா நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிலாம் ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு ஏதாவது யோசிச்சிருப்பீங்கல்ல? இல்ல, அந்த மாதிரி எதுவும் யோசிச்சல. ஏதாச்சும் வச்சிருப்பாரு அல்லான்னு, இது ஏதாச்சும் ஒரு சாமி வச்சிருப்பாரு கண்டிப்பா, அது நான் நினைச்சேன். அது இல்லாம வந்து
அப்பாவும் ரொம்ப தான் கஷ்டப்பட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரேம் அடிக்கிறதுனாலும் அங்க தேடி போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே பண்ணுவாரு. இப்ப நம்ம மக்கள் நம்மள தேடி வராங்க. அது அதே பெரிய விஷயம் தான். ஓகே. இல்ல நீங்க அப்பாக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு கடைக்கு வர ஆரம்பிச்சீங்கல்ல, எந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு தான் கேக்குறேன். அப்பா ஒரு நாள் நைட்டு வந்தாரு, ஒரு 2 மணிக்கு வந்தாரு. கால்லாம் ரொம்ப வலி, கால்ல எல்லாம் முள்ளு கிள்ளு எல்லாம் குத்தி இருந்தாரு. அதை பார்த்துதான் தோணுச்சு. அன்னைக்கு நினைச்சேன், இன்னைக்கு நடந்தது. ஓகே. ஆனா அப்ப நம்ம இருந்த லைஃப்க்கும் இப்ப நம்ம இருக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ல யாருமே மதிக்க மாட்டாங்க, பத்திரிக்கை தர மாட்டாங்க, எதுவும் தர. அவ்வளவு பேர் இவன் வந்தாதான் நல்லா இருக்கும்னு தேடி வராங்க. அதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஓகே. உனக்கு அதிகமான கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேனே. அப்படிலாம் யாருமே இல்லையே. இருப்பாங்க. கேர்ள் ஃபேன்ஸ் தனியாலாம் உனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே பார்த்தோமே. எக்கச்சக்க கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே. நாங்க தனியா ரசூலுக்கு ஆர்மி எல்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. நான் கமெண்டே பார்க்க மாட்டேன். எல்லாமே இங்கே மக்கள் இங்கே நிறைய பேர் வருவாங்க. இங்கே நான் பாக்குறது, வாட்ஸ்அப்ல இது பண்றது, வீடியோ போடுறது எல்லாமே கமெண்ட் நான் பார்க்க மாட்டேன். ஓகே. அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறாங்களாம் ரசூலுக்கு. என்ன பண்றது? அது உண்மைதானே இல்லையா? அது மட்டும் பதில் சொல்லுப்பா. உண்மைதான். அப்ப இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி அப்ப உண்மைதானே? அப்படிலாம் இல்லன்னு எதுக்கு சொல்லணும்? எல்லாருமே கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லன்னு இப்ப சொன்னியா இல்லையா? எனக்கு தெரியலையே. எல்லாருமே ஃபேன் தான். இதுக்கு இப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? அம்மா அக்கா எல்லாம் கூட கேர்ள்ஸ் தான்க்கா, அவங்க எல்லாம் ஃபேன்ஸ்னா எனக்கு அது பெருமை தானே, அப்படி இல்ல சொல்லணும். டபால் அப்படி அடிக்க தேவையில்லையா? எப்படி? பட் ஆனா ஐம் சோ ஹாப்பிப்பா. நீ என்ன சொல்றது, ரொம்ப சாதாரண ஒரு நடுத்தர ஃபேமிலில இருந்து இந்த அளவுக்கு மக்களை கிட்ட பெரிய செல்வாக்கு வளர்த்து பெரிய டாப் ஸ்டார்ஸ்க்கான ஃபேன் பேஸ் இருக்கிற அளவுக்கு உனக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது. போற வர இடம் எல்லாம் உன்னை கொண்டாடுறாங்க. அண்ட் ரொம்ப அழகா நீனும் உன்னுடைய ஸ்டடீஸ் வீட்டையும் இப்போ வரைக்கும் ஒரு சில பேர்லாம் ஓகே ஆக்டிங் வந்துட்டோன்னு பிறகு அப்பாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ போடுவாங்க. யாராவது வச்சு பண்ணிட்டு அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஆனா இப்போ வரைக்கும் கூட பாரு, அதை இன்னும் அழகா அடுத்த லெவல் கொண்டு போறதுக்காக எடிட்டிங் கிளாஸ்க்குலாம் போற. அண்ட் இன்னும் கேமரா டீடைலிங்லாம் வேற ஒரு பக்கம் கத்துக்கிட்டு இருக்கிற. அண்ட் இந்த சைடும் ஷாப்பையும் எப்படி மெயின்டைன் பண்றதுக்கான வீடியோஸும் பண்ணிட்டு இருக்கிற. ஷாப்பையும் டெவலப் பண்ண. அதுதான், அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ற. படிப்பு, இதுக்கு நடுவுல ஆக்டிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ எப்படி சொல்றது, நம்ம வீட்டு பையன் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறான்றதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீட் பண்ணது. சோ எஸ், இதே போல இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும். அண்ட் டெஃபினெட்லி உங்களை நாங்க இப்ப சைல்டு ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம அடுத்த கட்டத்துல ஹீரோவாகவும் பாக்குறதுக்கு ஆர்வத்தோட இருக்கிறோம். அதே சமயத்துல உங்களுடைய படிப்பையும் ஈக்குவலா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா வேலையும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து வீட்டை பாத்துக்கிறதுல இருந்து ரொம்ப அழகா சமத்தா பண்ணிட்டு இருக்கிறீங்க. சோ முகமது ரசூல் அவர்கள் எப்பவுமே சக்சஸ் மட்டுமே அவருடைய லைஃப்ல பாக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா மூன் டிவி இன்டர்வியூ சூப்பரா இருந்தது, நல்ல ஜாலியா இருந்தது, எல்லாமே ஈஸியா கத்துக்கிட்டோம், எல்லாமே படத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது, எல்லாமே சூப்பரா தெரிஞ்சது. இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியல, மூன் டிவி பாருங்க, நல்லா இருக்கும். மூன் ட்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடாதீங்க. சூப்பர்ப்பா, செமையா அழகா பேசி நம்மளுடைய சோஃபா பாய் நம்மள குதுகுலமா அப்படியே வச்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். அண்ட் இதே போல இன்னொரு இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பை.